சரி அக்கா, 2 பேரும் உங்க சண்டைகள் எல்லாம் நிறுத்திட்டு பழைய மாதிரி சந்தோஷமா இருங்க. இவ கூட எல்லாம் மனுஷனுக்கு சந்தோஷமா வாழ முடியுமா? நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன். ஏட்டி, இந்த முருங்கக்கா கல்லட்டி எங்கேயாவது போய் தொலைகிறேன்னு சொல்லிட்டு அந்த மேனாமணிக்க பார்க்க தான் போறான். ஆமாக்கா, உங்க பொண்ணை ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் சேர்க்கணும்னு சொன்னீங்க. ஐயோ, இந்த கூமுட்டை குட்டி படிக்காதனால தான் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொன்னா என் மானமே போயிருமே. ஆமா அக்கா, அது என்ன ஸ்பெஷல் கிளாஸ்? எதுக்கு அந்த ஸ்பெஷல் கிளாஸ்? அது என் பிள்ளைய அவங்க கிளாஸ்ல அவ தான் ரொம்ப நல்லா படிப்பாளாடி. அதனால தான் அவள் டாக்டர் படிக்க போறதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்கூல்ல கொடுக்குறாங்க. அந்த குட்டிக்கு டாக்டருக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது, இதுல இது டாக்டர் படிக்க போதான் டாக்டர். என்ன டீ அங்க முன்னு நிற்கிற? ஒன்றும் இல்லைக்கா. சரி, அப்போ நான் கிளம்பட்டா? அம்மா, நான் கூப்பிடுறது கேட்குதா? என்ன பெருசாக எக்ஸ்ட்ரா கிளாஸில் சேர்த்து விட்டால் மட்டும் போதாது என்ன? அந்த டீச்சரு படிக்கிறதுக்கு புக் வாங்கிட்டு சொல்லியிருக்கு. என்ன படிக்கிறதுக்குடி? இப்போவே எம்பிபிஎஸ் போர்ஷன் எடுக்க போகிறாங்களோ? எப்படி கொஞ்சம் வாய முடிட்டு இருப்பியா நீ? ஏபிசிடினே எழுதி காட்டணுமா? அதுக்கு 4 லைன் நோட்டு கொண்டு போய் சொல்லியிருக்கேன் மிஸ், போய் வாங்கிட்டா. என்னது ஏபிசிடி படிக்க போறியா? ஆமா, எங்க அம்மா எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல சேர்த்து விட்டாவில்ல, அதுக்கு தான். என்ன உங்க அம்மா நீ எம்பிபிஎஸ் படிக்க போறேன்னு சொல்லிச்சுது? எப்பவும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எம் கடுத்து இந்த பி வரும், ஏ கடுத்து தான் பி வரும், இது கூட தெரியல. ஏ சன்னியனே, அந்த பக்கத்து கடையில கடன் வச்சு ஒரு 4 லைன் நோட்டை வாங்கிட்டு போய் தொலை. என்னது டி நீ சொல்லிட்டு இருக்க? நீங்க பெருசா காலேஜ் போனீங்கன்னா பீத்துவீங்க. எம் கடுத்து பி வரும், பி கடுத்து எஸ் வரும்னு சொல்றீங்க, ஏ கடுத்து தான் பி வரும். சரியா? உங்களுக்கு தெரியாட்டு என் கூட வாங்க. ஏக்கா, இவ என்ன பேசுறா? படிக்கல நான் இவ்வளவு ஸ்கூல்ல இருக்க வச்சிருக்காங்க. ஏ சனியனே, இப்ப நீ போய் தொலையவே இல்லையா டி? போறேன், கடன் வச்சு தானே வாங்கணும். என்னது நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாஸ்? ஐயே, ஏட்டி ஸ்டைலுக்காரி, நீயும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் காட்டி? ஆமா, நீயும் படிக்க மாட்டியா? அப்போ நம்ம என்ன கும்பிட்டு நினைச்சியா? அப்ப இங்க என்ன, இங்க படம் பார்க்க வந்தியோ நீ? ஏய், உன்னை விட நல்லா படிப்பேன்டா. சும்மா எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் கத்துக்கலாம் தான் வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா சில விஷயம் கத்துற மூஞ்ச பாரு. உன் பேப்பர்ல முட்டை இருந்ததை நானும் தாண்டி பார்த்தேன், அடங்கிறதுல. ஆமா, நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்குன்னு வெளியில இருந்து ஏதோ பெரிய ஒரு சார் வரதா சொன்னாங்க. யார் வந்தா நமக்கு என்ன? வீட்டை இருந்து தூங்க விடாம விரட்டி விட்டுட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு சார் வந்தா எம்பி குட் மார்னிங் சொல்லணும்னு தெரியாதா? சார் வந்தா தானே சொல்லணும். சார் வரட்டும். டேய் சொட்ட, யார்டா நீ? ஏய், நான் தான் உங்களோட கோச்சிங் சார். சார், உங்க ஊர்ல ரொம்ப மழையா? ஏன், எதுக்கு கேக்குற? இல்ல, உங்க சட்டையை காணுமே, அதான் கேட்டேன். துணி ஒருவேளை காயலையோன்னு நினைச்சேன். கரெக்டா சொன்னடி. 2 பேரும் நாளைக்கு 50 தடவை ஏபிசிடி எழுதிட்டு வர்றீங்க. என்னது 50 தடவையா? என்னமா வாங்கிட்டு வந்து 4 லைன் நோட்டு 4 நாளைக்கு தான் சார் தெரியும். நானே சும்மா நீங்க இம்போசிஷன் போடுறது எழுதுறதுக்கு நோட்டு வாங்க எங்கிட்ட காசு இருக்கான். ஷூ, 2 பேரும் சைலண்டா உட்காருங்க, படிங்க. என்னம்மா, ஏன் லேட்டு? உள்ளாடி வா. ஏட்டி ஜில் ஜிகா, நீ எதுக்கிட்டு வர்ற? நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பியே. வீட்ல இருந்தா படிக்க முடிய மாட்டேங்குது. என் தம்பி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். அதான் இங்க வந்து படிக்கலாம்னு வந்திருக்கேன். டிங்கடா இந்த கொசுவ. வெரி குட்மா, இப்படிதான் படிப்பு மேல ஆர்வமா இருக்கணும். போய் உட்காரு. கொண்டா முடிய தள்ளி வெட்டி. குளிச்சதுனா ஆட்டியாச்சு, நாறுது. கலர் மட்டும் அடிச்சு நடந்துக்க. ஏய் சாரி டி. அப்படியே வந்து என் தலைக்கு மேல உட்காருடி. ஓகே, நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ் ஆனனால ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பபெட்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். ஏமா, நீ இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் சொல்லு. ஏட்டி ஜில்லு, அப்படினா என்ன டி? இங்கிலீஷ் ஆல்பபெட்னா என்ன டி? டி ஆல்பபெட்னா என்னன்னு கூட தெரியாமல 10ஆம் கிளாஸ்ல வந்திருக்க. ஏ சனினே, மூடிட்டு சொல்லு. அப்படினா என்ன? ஏய், உன்கிட்ட தானே நான் கேக்குறேன். சொல்லு, இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் சொல்லு. ஏட்டி எருமை மாடு, ஆல்பபெட்ஸ்னா ஏபிசிடி சொல்லு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏபிசிடி கூட தெரியாமல 10ஆம் கிளாஸ் வந்திருக்கேன் நினைச்சிட்டு இருக்கீங்க? வேற பாடம் சொல்லி கொடுங்க. ஏபிசிடி தெரியாததை எப்படி சமாளிக்கிறா பாத்தியா? உனக்கு அப்புறமா நான் வேற பாடம் என்ன சொல்லி தரேன். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு ஏபிசிடி. ஏபிசிடி அப்புறமா அடுத்தது ஏபிசிடி தான சொல்ல சொன்னீங்க. அதான் ஏபிசிடி சொன்னாச்சுல. ஏமா, அந்த ஆல்பபெட்ஸ் ஃபுல்லா சொல்லு. ஏபிசிடி இஎஃப். ஏபிசிடி இஎஃப் தெரியாது அப்படிதானே? ஒரு ஏபிசிடி தெரியாம நீ வந்து 10ஆம் கிளாஸ்ல வந்திருக்க. ஏதாவது சொல்லி கொடுக்க தானே வந்திருக்கீங்க. சொல்லிட்டாங்க. ஃபீஸ் மட்டும் வாங்க தெரியுதுல. என்ன பேச்சு பேசுது? இந்த புக் எடுத்து படி. ஏபிசிடி படி இருந்து ஃபர்ஸ்ட். சார், நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஏபிசிடி நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க சார். யோ ஃப்ளோல எனக்கே மறந்துட்டேன். ஏபிசிடி இவ்வளோத்தையும் முதல்ல நீங்க படிங்க. என்னது போற பக்க பார்த்தா இவருக்கு ஏபிசிடி தெரியாத போல எல்லாம் இருக்கு. சரி, இப்போ போனை எடுத்து பார்த்தா இதுங்க வேற கண்டுபிடிச்சிரும். அப்படியே போன் பேசுற மாதிரி நைஸா வெளியில போய் கூகுள்ல பார்த்துட்டு வந்துருவோம். இந்த ஆளே ஏபிசிடி தெரியாம ஓடுறாரு. இவருக்கு நம்ம 1.5 லட்சம் ஃபீஸ் வேற கட்டுறோம்.
சரி, வீட்டில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடையாவது போயிருக்கலாம். நான் வேற சிங்கப்பண்ணை சீரியல் பார்த்துட்டு இருந்திருப்பேன். இங்க வந்ததுக்கு நம்ம வீட்ல இருந்து 2 போர்ஷன்ஸ் ஆச்சும்